இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் எங்கே வந்திருக்கோன்ட்டு. பெயிண்ட் பால் அது அந்த கேம் விளாட்றக்காக வந்திருக்கோம். இன்றைக்கி கார்த்தி, பரணி, நான் 3 பேர் தான் இந்த கேம் விளாட போகிறோம். நானும் கார்த்தி ஒரு டீமு, பரணி மட்டும் சிங்கிள், தனி ஆப்போசிட் டீமு. அவனை வெளுத்து வாங்க போகிறோம். இதாங்க கன்னு, ஏர் கன். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா இது ஏரு, இந்த ஏர் வந்து இதில் மாட்டி லோட் பண்ணி கொடுப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்களா லோட் பண்ண புல்லட் லோட் பண்ணுறது இதில் லோட் பண்ணி கொடுப்பாங்க. லோட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளுக்கு. இதுக்கப்புறமேட்டு இந்த நெட்டுக்கு பார்த்திங்களா, இந்த நெட்டுக்கு பின்னாடி தான் போய் விளாடணும். பிளேயர்ஸை பார்க்குறீங்க, மொத்தம் 2 பிளேயர். சார் நம்ம டீம் ஜெயிக்கணும். வெளியே வந்துரு கார்த்தி போடுறதெல்லாம் ஆமாம் ப்ரோ. உடனே போட்டே ஆமாம் உன்னால வெளியே வந்துடும். புல்லட்டெல்லாம் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். அப்படியா? ஆமாம், அப்படிலாம் கிடையாது. ஆமாம். என்னது ப்ரோ? இல்லை ப்ரோ, அவர் ஏதோ ரூல்ஸ் சொன்னாப்புல, அதாவது புல்லட் வந்து ஆப்போசிட் மேலே பட்டுச்சு அப்படின்னா புல்லட்டில் அவர் கொடுத்துட்டாங்க வெளியே வந்துடணுமா? சரி, பட்டுச்சா ஓகேவா? இவ்வளோ சொல்கிறாப்புல. அப்படின்னா ஓகே ப்ரோ. எத்தனை கன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் எந்த கன்னில் எவன் அடி வாங்க போகிறான்னு தெரியல. இங்கே ஒரு பிளேயர் ரெடியாக இருக்காப்புல, இங்கே ஒரு பிளேயர் ரெடியாக இருக்காப்புல. அப்படியே இந்த ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. ஒருத்தர் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். நீ வந்து புல்லட்டுன்னு நான் வீடியோ எடுக்கிறேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு சீட் மட்டும் போட்டால் போதுமா இல்லை சேஞ்சாக போகிறேன்? உனக்கு எத்தனை சீட்டு எம்டிஆர் இருக்கோ எல்லாம் சீட்டு ஃபில் பண்ணிடு. என்ன சொல்லுங்கள்? எங்கே போட்டுடலாமா? அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள்.
ஓகே ஓகே வா வா முடிஞ்சு புல்லட் முடிஞ்சு வாடா வெல்கம் டு த டிஎன்ஆர் ஃபேமிலி. இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் தான் இருக்கோம். என்ன ஆகி போச்சுன்னா ஏற்காடில் வந்து பெயிண்ட் பால் கேம் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா உள்ள கேமரா அலோட் கிடையாது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இவனுக்கும் பாதிலே வந்து கையில் அடிபட்டுருச்சு. தெரியல ஸ்லிப்பானா ஒன்று பப்ளிசிட்டி பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். இந்த இடத்துல நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஏற்காட்டில் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம் அந்த வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லி. சேவ்ராயன் வியூ பாயிண்ட் தான் அது. ஆமாம், சேவ்ராயன் வியூ பாயிண்ட் தான். அந்த இடத்துல தான் கூகுள் அக்கா வந்து மாற்றி மாற்றி அட்ரஸ் வந்துருச்சு. அதனால் கூகுள் அக்கா வந்து நம்ப முடியல. கூகுளெலாம் வந்து நம்ப முடியல. போயிட்டு நடுவில் மேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு பையன் தான் எங்களை அங்கே சேவ்ராயன் வியூ பாயிண்ட்டுக்கு வரைக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நாங்கள் கடைசியில் அங்கே சேவ்ராயன் வியூ பாயிண்ட் போய் பார்த்தா ஃபுல்லாகவே கப்புள்ஸு அப்புறம் எல்லாமே எடுத்துட்டாங்க. அது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த சேவ்ராயன் வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு. எல்லாரும் ஜாலியாக விளையாடுங்க, போய் சேஃப்டியாக விளையாடுங்க. ஆமாம், சேஃப்டியாக விளையாண்டுக்கோங்க. ஏன்னா எங்கே அடிப்படும் தெரியாது. கப்பு முக்கியம், இல்லை இது மாதிரி கைக்கு முக்கியம். ஆமாம், எல்லாமே வந்து முக்கியம் உங்களுக்கு. அதனால் பெயிண்ட் பால் விளையாடும்போது கவனமாக சேஃப்டியாக விளையாடுங்க. இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் பால் கேமை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஏ டு Z கண்டிப்பாக A to Z பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நாங்கள் அந்த பெயிண்ட் பால் கேம் போய் A to Z ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஒருத்தர் வந்து நான் வந்து டார்கெட் வச்சுட்டேன். அவங்க போடாமல் விட மாட்டாங்க, போட்டுட்டு தான் வருவாங்க. சரி, ஓகே கைஸ், அப்படியே வீடியோ கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சொல்லணுன்னு இருந்தேன். என்ன ஏன் சரி சொல்லு. சும்மா சொல்லலாம் சொல்லணுன்னு இருந்தேன். பேசி முடிச்சு கொஞ்சம் பொறப்பாக இருந்தா இதெல்லாம் பண்ண தோணும். என்ன பேசி முடிச்சுட்டு ஓகே கைஸ், நம்ம வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க. வெளில ஒரு நாயை வந்து ரொம்ப உடச்சிட்டு அதனால் நான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் போய் அதை கலெக்ஷன் பண்ணிட்டு வந்தேன். பாய். ஆனால் கடைசியில் நடு காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருச்சு ஜிபிஎஸ். இப்போ இன்னொரு பையன்கிட்ட பேசினா அவன் தான் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். முன்னாடி போயிட்டுருக்கான் அந்த பையன். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஆனால் இங்கே சீசன் டைமில் செம கூட்டமாக இருக்குமாப்ல. இங்கே தான் சீசன் டைம் செம கூட்டமாக இருக்குமாமா. பாரு, இந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட சொன்னாங்க. போய் பார்ப்போம். இது போலீஸ் ஸ்டேஷன்ரா. தெரியலையே. இது பழைய ரேடியோ ஸ்டேஷன்ரா. இங்கே பாரு, பைக் விட்டு ஏற்றிட்டு இருக்காங்க. பைக் இறக்கப்படாதுடா. ஆஃப்ரோட் பண்ண போகிறாங்க. என்ன வண்டி எப்படி நிப்பாடு. உள்ள போக முடியும்.
சரி பைக் எப்படி பட்டி நல்லா இருக்குல்ல? உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணா சொல்லுவ, வண்டியை ஓட்டிட்டு வந்தல எனக்கு தான் தெரியும். ஆமா சீனரி நல்லா இருக்கு. உழுவுறதாடி இந்த மாதிரி காட்டுக்குள்ள நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும்ல. மூளைக்கு மூளைக்கு காட்டுக்குள்ள கட்டி வச்சிருக்காங்கடா. அப்பா வந்து சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். சொத்து சேர்த்து வச்சிருக்கணும். அது வேணா உண்மைதான். எங்க அப்பா என்ன சொத்து சேர்த்தாரு, என்னத்தான் சேர்த்தாரு, சேர்த்தாரு, என்ன கூட சேர்க்கல. இந்த வழியா வரதா? எந்த வழியா? இந்த வழியா வரதா? இல்லையே. கார் வருது பாரா. எங்க வந்துச்சு? அதான்டா கார் மேலே ஏறிச்சு. பிரம்மையா இருக்கும்டா. நம்ம ஆளுங்க இங்க கூட விட்டு வைக்கலடா. பாட்டில் கிட்டலுமா உன்ன மாதிரி அதெல்லாம் வீசு 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 நீ வீசு. அவ்வளோ இங்க சறுக்கலான் இருக்காங்க பாருடா. சரிதா? இல்லடா வண்டி விட்டு ஏத்திருக்காங்கடா. டூ வீலர்லாம் இல்ல ஏத்த முடியாதா பைக்காரன. அதான் ஏத்துவாங்கடா. எல்லாம் உன்ன மாதிரி ஆஃப் ரோட் பைக் ஓட்டுறாங்க பாத்தியா? கிசரிக்கிறா அது கூட கொடுத்து வச்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இந்த முகராசி, இந்த முகராசி, இந்த முகராசி வேணும். அது இதுக்கு வந்து வலிக்கு விழுந்துருப்போம். கை கால் உடஞ்சுன்னா ஒரு 10 நாள் ரெஸ்டாவது கொடுப்பாங்களா அப்பயாவது. சம்பளம் வேணும், வேலைக்கு போகணும்லப்பா, சம்பாதிக்கணும். இப்ப மட்டும் என்ன சம்பாதிச்சுட்டா இருக்கோம், நம்மளும் ஜாலியா எடுக்கிறோம். 2 நாள் லீவ் போட்டதுக்கு நம்ம என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. போனாலும் தெரியும். திங்கக்கிழமை நாளைக்கு லீவா? திங்கக்கிழமை தான் போனா. அவன் இந்திக்காரன் கேட்கறது இந்த காதில் வாங்கணும், இந்த காதில் விடணும். ஆனா போடான்ட்டானா போய் தான் ஆகணும், ரெடி இல்ல. இங்க பாரு, இங்க கையாம்பா தனியா பிரிக்கிறீங்க. நம்ம இருக்கோம்ல, நம்ம இருந்தா பக்கத்துல இருக்காதுங்க. எங்கடா இன்னொன்னு காணோம்? கீழே இருக்கான் பாரு. தற்கொலை பண்ணிக்க போறான் பாரு. இறங்கிட்டான், சரண் இறங்கிட்டான் பாரு. உட்காந்துட்டான் பாரு, ஜோடியா உட்காந்துட்டான்டா. சுத்தி நம்ம முன்னாடி அப்படியே சுத்தி வந்து அப்படியே உங்களுக்கு தெரியாம போய் உட்காராங்க. நம்ம பாத்துறோம். சரி அவனா நிம்மதியா இருக்கட்டும், வா போலாம், மேல போலாம். ஏன் அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு